வணக்கம் நண்பர்களே. 2026 பிப்ரவரி மாத கிரக அமைப்புகளின்படி மகர ராசிக்கான பலன்கள். 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் வருடத்தினுடைய முதற் பகுதிகள் பெரும்பாலும் இந்த கூட்டு கிரக அமைப்புகளில் தான் செயல்பட்டு வரும். ஸோ அப்படி போன ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருந்தது. இந்த பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் இன்னும் ஸ்ட்ராங்காகவே செயல்பட்டு வரும். அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த கிரகங்கள் எல்லாமே ராகுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்யும். பொதுவாகவே இந்த கூட்டு கிரக நிலைகள் அப்படிங்கிறது எப்போதுமே அது வந்து முழுவதுமாக நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது, முழுவதுமாக கெட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அச்சுறுத்தல் மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். ஏதோ சம்திங் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகளை இது ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த நிலைகள்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் எல்லாருக்குமே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது உண்டாகுது. அதுலேயும் கும்பராசியில் ராகுவோடு சேர்ந்து இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால இது வந்து இவ்வளவுதான் அப்படின்னு அளவு வைக்கவோ கணக்கு வைக்கவோலாம் முடியாது. அபரிவிதமாக செயல்படக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். பொதுவான வகையில் இது பாசிட்டிவான விஷயங்களும் சரி, நெகட்டிவான விஷயங்களும் சரி அபரிவிதமாக செயல்படும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் கேள்விப்படலாம். ஒரு சைடில் நிறைய பாசிட்டிவான உற்சாகம் தரக்கூடிய விஷயங்கள், கலகலப்பான விஷயங்கள் இருக்கும். இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய விஷயங்களும், வருத்தப்படக்கூடிய விஷயங்களும், அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லா ராசிகளுக்குமே கொஞ்சம் மனம் அலைப்பாயக்கூடிய தன்மை தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாது. கண் போன போக்கில் கால் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கண்ட்ரோலை இழந்து செயல்படக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே உற்சாகத்தோடு அதை செயல்படுத்துவாங்க. அதாவது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தினுடைய அமைப்பு அப்படி தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மக்கள் நிதானத்தோடு செயல்பட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இயற்கை நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் நிலம் மற்றும் காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவுகளாக இருக்கும். எங்கேயாவது சூறாவளி காற்றால் பாதிப்புகள், நிலச்சரிவுகள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். பொதுவாக இந்த மாதம் காற்று மற்றும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பாதிப்புகளுக்கு உள்ளாகும். ஸோ எல்லாம் இந்த மாதத்தினுடைய பொதுவான விஷயங்கள். இன்னும் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க. மாதத்தின் முற்பகுதியில் ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாயுடைய சேர்க்கை இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு 2ஆம் இடத்துல கூட்டு கிரக நிலைகள் அப்படிங்கிறதும் ஏற்படுது. மகர ராசிக்கு இது ரொம்பவுமே உற்சாகத்தன்மையை அதிகரிக்கும். ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இந்த காலகட்டங்களில் இருப்பாங்க. சில நேரங்களில் தடாலடியாக செயல்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அவங்களாலேயே அவங்களுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்பவுமே உணர்ச்சி வயப்படக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த கோபதாபங்கள் போன்ற விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மற்றபடி இது வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். பெரிய சிக்கல்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த கூட்டு கிரக நிலைகள் அப்படிங்கிறது பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கும், நெகட்டிவான விஷயங்களும் கொடுக்கும். இந்த நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்தி ஏதாவது ஒரு வார்த்தைகள் மூலமாக சங்கடத்தை ஏற்படுத்திடும். ஸோ இதை மட்டும் இந்த மாதம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல இன்ட்யூஷன் பவர் அப்படிங்கிறது உருவாகும். தொலைநோக்கு சிந்தனைகளோடு செயல்பட்டு வர செய்வீங்க. காரிய திறன் என்பது மிகுதியாகும். உங்களுடைய திறமை வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் போன்ற விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு குதூகலமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருந்துட்டு வருவீங்க. உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை போன்ற விஷயங்கள்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நாளுக்கு நாள் உங்களுக்கு நீங்களே மெருகேற்றக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதாவது கீதையில் சொல்கிற மாதிரி தன்னைத்தானே உயர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நிலைகளில் தான் மகர ராசி இந்த மாதம் முழுவதுமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். பட் அதே நேரம் அளவுக்கு மீனாக அமிர்தம் நஞ்சு அப்படிங்கிறதும் பழமொழி. அந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் நம்ம ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்கோமோ அப்படின்னு நீங்களே ரியலைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் இருக்கும். அதனால தான் இந்த கோபத்தாவங்கள், டென்ஷன் ஆகக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. குறிப்பாக இந்த மாதம் காரிய ரீதியாக திறம்படக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்குது. இல்லை பேச்சாற்றல் மிகுந்தவங்களாக இந்த மாதம் இருந்துட்டு வருவீங்க. பேச்சு சாமர்த்தியம் என்பது உருவாகும். ஸோ தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் நல்லபடியாகவே இருக்கும்.
உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய திறமையால் மற்றவங்களுடைய பாராட்டுக்களையும் பெற்று வருவீங்க. சில டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய ஜீவன ரீதியாக அமையும். இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யும். சிலருக்கு பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கப்பெற்று வருவீங்க. பெரும்பாலும் உங்களுக்கு மற்றவங்களுடைய ஆதரவுகள் அப்படிங்கிறது ஜீவன ரீதியாக நல்லபடியாக அமையும். இந்த மாதம் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்க போகுது. முக்கியமான பொறுப்புகள்லாம் உங்களை தேடி வரும். மற்றவங்களுடைய நன்மதிப்புகளை இதன் மூலமாக பெறக்கூடிய நிலை என்பது உண்டு. ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு ஜீவன ரீதியாக எல்லாமே சாதகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட இந்த மாதம் ஒரு சுமூகமான நிலைகளை பார்க்கப்படலாம். குறிப்பாக இந்த வெளிநாடு விஷயங்களை ரொம்பவுமே மும்முரமாக ஆர்வம் காட்டி செயல்படக்கூடிய நிலைகள் மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஸோ இது சார்ந்த விஷயங்கள் ஒரு சாதகமான தன்மைகளை பெற்று வருவீங்க. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு சாதகமான நிலைகளே இருக்குது. பொதுவாக மகர ராசிக்காரங்களுக்கு எல்லாம் ஓகே தான். இந்த காசு பண விஷயங்கள் அப்படிங்கிறது 10 ரூபா வந்தது அப்படின்னா 10 ரூபா வெளியில் போகிறதுக்கு தான் இருக்குது. சரியான சேமிப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை. வேறு ஏதாவது ஒரு வகையில் திடீர் பண உறவுகள் ஏதாவது வந்தது அப்படின்னா தான் ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்க முடியுது. மற்றபடி பொதுவாக பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறது கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்குது. கை நிறைய காசு இருந்தாலும் கூட கடைசி நேரத்தில் வெறும் கையை தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிற மாதம் போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதம் அந்த மாதிரி சங்கடங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்களே பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சங்கடங்கள் குறையும். சேமிப்புகள் உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏதோ ஒரு வகையில் பணம் உங்களுடைய பையை நிரப்பும் அப்படின்னு சொல்லலாம். திடீர் பண வரவுகள், யோகம், அதிர்ஷ்டம் போன்ற விஷயங்கள் கூட மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்குது. ஒரு விஷயம் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க. கூட்டு கிரக நிலைகள் செயல்பட்டு இருக்கிறதுனால இந்த விஷயங்களை தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அது சரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதார நிலை அப்படிங்கிறது காணல் நீர் மரதம் போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதம் இந்த பொருளாதார விஷயங்களில் நல்ல வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குது. அதை சரியான முறையில் உபயோகப்படுத்திக்கோங்க. குடும்ப வாழ்க்கை, குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். குடும்ப பொறுப்புகள் கூடுதலாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் கலகலப்பான விஷயங்களும் இருக்கும். குடும்பத்துக்குள்ள சுப விசேஷங்கள், காரியங்கள் போன்ற நிலைகள்லாம் உருவாகும். குடும்ப தேவைகள் ஏதாவது ஒரு வகையில் பூர்த்தி ஆகிட்டு தான் இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்களை செயல்படுத்திட்டு வருவீங்க. சிலருக்கெல்லாம் குடும்ப ரீதியான பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப உறவுகளுக்குள்ளேயுமே ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் ஒரு சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்கள் தான் இருக்கும். சங்கடம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி கொஞ்சம் ஒதுங்கி போக தான் செய்வாங்க. ஸோ குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் கொஞ்சம் ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள், உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ரொம்பவுமே சாதகமான நிலைகள் இருக்குது. கணவன் மனைவி உறவுகள் மட்டும் கொஞ்சம் பட்டும்படாமல் தான் இருக்கும். சில விஷயங்களில் ஒத்து வருவாங்க, சில விஷயங்கள் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக தான் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ கணவன் மனைவி உறவுகளில் மட்டும் பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன சங்கடங்களை பெருசுப்படுத்தாமல் இருந்துட்டிங்கனாலே பெரிய அளவு தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்காது. பெரும்பாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை இந்த மாதம் கொஞ்சம் பட்டும்படாமலும் தான் இருந்துட்டு வருவாங்க. அந்த விஷயங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க, பட் அந்த நேரத்துக்கு உடன்பட்டு வரமாட்டாங்க. அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டு போவாங்க. இந்த மாதிரியான நிலைகளை கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமான விஷயங்களாக பார்க்கப்படுது. மாணவர்களுடைய தேவைகள் எல்லா வகையிலுமே பூர்த்தி ஆகும். குறிப்பாக மாணவர்களுக்கு சில எதிர்பாராத சிறப்பான விஷயங்கள் இந்த மாதம் கிடைக்கப்பெறும். அது எந்த வகையில் வேணாலும் வரலாம். மாணவர்களுக்கு புகழ் சேர்க்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். ஸோ மாணவர்களுக்கு ஏதாவது புதிய வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னு சரியான முறையில் அதை பயன்படுத்திக்கோங்க. அந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது திடீர்னு சில விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். நம்ம யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்காது. சரி யோசிச்சு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் விட்டுட்டோம் அப்படின்னா பின்னாடி சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால் சரியான விஷயங்களை, சரியான வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. வீணாக டென்ஷன் ஆகிறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க, அவ்வளோதான். உற்றார உறவினர்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். பெரிய அளவு தொந்தரவுகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. குறிப்பாக நண்பர்களுடைய விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளில் இருக்குது. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியில் கை கொடுத்துட்டு இருக்கும். இது சார்ந்த விஷயங்கள், சில திடீர் மாற்றங்கள், யோகங்கள் போன்ற விஷயங்கள் கிடைக்கப்பெற்று வருவீங்க. சார்ந்த வம்பு வழக்குகள் போன்ற விஷயங்கள் கூட இந்த மாதம் நல்ல முறையில் உங்களுக்கு கை கொடுத்துட்டு வரும். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், கொஞ்சம் அலைச்சல்கள், டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். இந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்களில் மகர ராசிக்காரங்க மிக மிக கவனம் தேவை. குறிப்பாக உங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக குடும்ப விஷயங்கள், காரியங்கள், குடும்ப உறவுகளுக்குள்ள தேவையில்லாத மனஸ்தாபங்களை இது ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ சந்திராஷ்டம தினங்களில் முடிஞ்ச அளவுக்கு அமைதி காக்கிறது நல்லது. தினங்களில்
முக்கிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த காலகட்டங்களில் முழு மனதோடு ஆன்மீகத்தில் ஈடுபடுறது நல்லது. ஓவராலாக இந்த பிப்ரவரி மாதம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அவசரத்தையும் டென்ஷனையும் மட்டும் குறைச்சிக்கோங்க. மற்ற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமான நிலைகள் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். நிறைய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது சாலச் சிறந்தது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.